ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்னோ கொட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுது. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நைட் ஃபுல்லாக நல்லா ஸ்னோ அடிச்சிருக்குது. பார்க்க பாருங்க, இடமெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ அடிச்சிருக்குது. பெருசாக குளிர் இல்லை, ஸ்னோ கொட்டினபடியாக ஓகே. இப்போ ரோட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மரங்கள்லாம் பார்க்கவே தனி அழகாக இருக்குது. பூ மாதிரி இருக்குது, கையில் அடுக்க பூ மாதிரி இருக்குது ஸ்னோ. இந்தக்கா அவ்வளோ நடக்கவே உள்ள ஃபுல்லாக போகுது. அங்கே பாருங்க, ஆமாம் இதால் தான் போகிறேன் நான். ஆனால் இன்றைக்கு போக முடியாது, ஃபுல்லாக ஸ்னோ வலிச்சு குமிச்சு வச்சுருக்காங்க. ரோட்டில் ஓட்டணும் ஸ்னோக்கள். ஸ்னோ கொட்டை பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் வெளியில் நடந்து போகிறதுக்கு வேலைக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரோட்லாம் ஃபுல்லாக வலிச்சிட்டாங்க. ரோட்டில் பெருசாக இல்லை, ஆனால் வலிச்சு சைட்டில் பார்த்து அப்படியோ வந்துட்டுருக்கோம். அந்த பாலமெல்லாம் பாருங்கள். முதல் நாங்கள் இதில் எட்டி பார்ப்போம் தண்ணி போகிறதெல்லாம். இப்போ வந்து ஃபுல்லாக இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே செம்மையாக இருக்குது. இங்கே சைட்டில் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோ வலிச்சு
ஓரத்தில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கொட்டின ஸ்னோலாம் அப்படியே நிற்குது. அப்படியோ எப்படி இருக்கு வீடுகள்லாம். அடித்து விளையாடிட்டு போக வேண்டியதுதான் அப்படி ஒரு ரோட்டில். நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வழுக்குது. இப்போ வரும்போது வலிக்கு விழா பார்த்து நம்ம நடக்கிறதுக்கு கஷ்டத்தில் இருக்கும். இந்த நாள் ஓடி போகிறோம். தான் ஹாஸ்பிட்டல் ஏரியான்னு சொல்கிறது. இடத்துல ஸ்னோ வந்து நிற்காது, கரைஞ்சிடும். நேரு சொன்னக்கா வந்து கீழே வந்து ஹீட்டர் வச்சுருக்காங்க ரோட்டுக்கு கீழே. பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக அப்படியோ ஸ்னோ ஒன்றுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. ஏன்னா அந்த ஹீட்டர் வந்து கீழே வந்து ஹீட்டர் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். ஸ்னோ கொட்டின உடனும் தானாக வேலை செஞ்சு இதெல்லாம் வந்து கரைஞ்சிடும். இது ஹாஸ்பிட்டல் ஏரியான்றபடியாக நிறைய மக்கள் வந்து போகும், அதனால் அப்படி வச்சுருக்காங்க. இங்கே ரோட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லாக கொட்டிகிட்டே இருக்கும். இதிலெல்லாம் நடக்கும்போது பார்த்து நிதானமாக ஸ்லோவாக நடக்கணும். இதெல்லாம் வந்து வழுக்கிற இடங்கள் தான் இது. இதெல்லாம் வந்து செம்மையாக வழுக்கும். இப்படியே அந்த ஸ்னோக்குள்ளே நடந்து போகிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தவிர்க்குது, வழுக்குது. ஐயோ அப்படிலாம் பார்த்தேன். பெருசாக குளிர் இல்லை, ஸ்னோ கொட்டும் போது பெருசாக குளிராது, ஓகே இருக்கும். நடந்து போகிறதுக்கு அது இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வழுக்கும், பார்த்து போகணும். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஹீட்டர் மாதிரி பதிச்சில் ஹீட்டர் மாதிரி இருக்கும் ரோட்டில். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுது ஸ்லோ பண்ணுறதுக்கு. தெரியுதா? பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக கொட்டி கொண்டிருக்குது. இப்படியோ கொட்ட தொடங்கினா நைட்டு ஃபுல்லாக கொட்டிகிட்டே இருக்கும். க்ளவுஸும் போடாமல் போட்டால் கையெல்லாம் வந்து விரைச்சி போகுது, அப்படி இருக்குது.
ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்து ஸ்னோ அடித்து ஃபுல்லாக குளிச்சு வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கணும். கையில் க்ளோஸ் நம்ம போகிற குளிருது. நீங்கள் பார்த்தது ஸ்னோ கொட்டி கொண்டிருக்குது. இப்போது ஃபுல்லாக ஸ்னோ டே ஃபுல்லாக நைட்டு கொட்டி கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது ஸ்னோ கொட்டினதுக்கப்புறம். இதெல்லாம் ஸ்னோ லைட்டாக கொட்டி இருக்கும்போது பார்த்துறோமோ. இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்னோ கொட்டி கொண்டே இருக்குது. நைட்டு ஃபுல்லாக நல்லா கொட்டினுச்சு. கண்ணுக்குள்ளெல்லாம் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொள்வோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னு சொன்னால் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஃபுல்லாக ஸ்னோ அடித்து கொண்டே இருக்குது. ஓகே கைஸ், see you.